உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஏன் எதுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ அங்கே ஒரு போர் நடந்துகிட்ருக்குன்னா அது நம்மளுக்கு ஒரு நியூஸ் தான். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து எங்கேயோ ஒரு காரும் பஸ்ஸும் மோதிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும் சர்வசாதாரணமாக. ஆனால் அந்த குடும்பத்தில் இழந்த ஒரு உறுப்பினரை வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டோம் அப்படின்ற அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் மிகப்பெரிய இழப்பு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படும், ஒரு உறுப்பினர் இல்லாமல், ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல்லையும் சரி ஈரான்லேயும் சரி அந்த மாதிரி ஒரு போர் தான் நடந்துகிட்ருக்கு. இதை நம்ம கேட்குறதுக்கு ஒரு நியூஸாக தான் நினச்சிட்ருக்கோம். இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் உயர்வு, பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதிக்கப்பட்டாலும், ஆனால் மக்களாக வந்து பார்த்திங்கன்னா பசி பட்டினி இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கே காசா மக்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலஸ்தீன மக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வாங்க இந்த போர் வந்து எப்படி தொடங்கியிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரான் மேலே போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, போர் தொடுத்தாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பியன், ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீ எங்கன்னா போரிடு அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா இந்த மாதிரியெல்லாம் நாடெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல் தட்டி விடுறாங்க. ஈரானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா சைனா நாங்கள்லாம் இருக்கோம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் தட்டி விடுறாங்க. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பதிலுக்கு வந்து ராக்கெட்லாம் விட்டு ஒரு சில சேதங்களை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மேலே ஏற்படுத்துகிறாங்க. இஸ்ரேல் வந்து பதிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள்லாம் ஃபஸ்ட்டு நீ தாக்குதல் நடத்தின, அவங்க தாக்குதல் நடத்தினாங்க, சரியாக போச்சு, ரெண்டு பேரும் சமாதானமாக இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இஸ்ரேலுக்கும் சரி ஈரானுக்கும் சரி. ஆனால் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கூட கேட்காம இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் சாதாரண தாக்குதல் கிடையாது. ஏன் அப்படின்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்த போகிற அப்போ மட்டும்தான் நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மேலே போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிக்கை மாதிரி மட்டும் விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஏன் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் வந்து சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எது வந்தாலுமே ஒரு சுவர் மாதிரி தாங்கி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா பையனுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா நான் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தாங்கி பிடிக்குது. இந்த மாதிரி போர் தொடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டரில் ஈரானுடைய பார்டரு அந்த மாதிரி எல்லாம் தாக்குதல் நடத்தாமல் ஈரானுடைய நடுப்பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் தாக்குதல் நடத்தும் போது உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் ஏங்க இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தணும், அதுக்கு என்னங்க ரீசன் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலில் வாழ்கிற பலஸ்தீன மக்கள் காசா மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோம், நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட கேட்க இஸ்ரேல் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டாக வந்து அங்கீகாரம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலே பலஸ்தீன மக்கள் மேலேயும் சரி காசா மக்கள் மேலேயும் சரி அப்பப்போ போர் தொடுக்கிறது தாக்குதல் நடத்துறது இது எல்லாமே செஞ்சிட்ருக்க. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கண் துடைக்கும் விதமாக வந்து என்ன பண்ணுறாங்க, காசாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர் தொடுக்கும் போது சாப்பாடு பசியில் தவிச்சிட்ருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பசங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணுறது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க நல்ல நாடு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா
தூங்குற குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இப்போ செஞ்சிட்ருக்காங்க. பச்சை துரோகத்தை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பலஸ்தீன மக்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காசா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு இரவும் சரி பகலும் சரி எப்படி விடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நெருப்பு மேலே நின்றுட்டுருக்க மாதிரி நின்றுட்டுருக்காங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமெல்லாம் கேட்கல, எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அவங்கள தாக்குறதுக்கான எல்லா ஒரு ஆயுதங்களையும் கொடுத்து இதுங்களையெல்லாம் கொடுத்து தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு சொல்கிறதே வந்து யார்? அமெரிக்கா தான். ஆனால் தாக்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயத்துக்கு மருந்து போகிறதும் யார்? அமெரிக்கா தான். பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து ஈரானில் இருக்கிற ஹமாஸ் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டுருக்காங்க. ஹமாஸ் அப்படின்ற ஒரு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் குர்தீஸ் இந்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. இதை கொஞ்சம் கூட கேட்காத இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போர் தொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து இவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது 3ஆம் உலக போருக்கு ஒரு அறிகுறி அப்படின்னு தான் சொல்லலாம். இதை பார்த்துட்டு ஈரான் சும்மா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாங்க நம்ம பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலையேற்றம் ஏற்படும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு பொருட்கள் வந்து நம்மளுக்கு வந்து சேருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம நாட்டிலிருந்து எப்படி எல்லா பொருட்களும் ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மற்ற நாட்கள் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலு டீசலு இந்த மாதிரி எல்லா நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு பொருட்கள் நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் ஆகும்போது விலையேற்றம் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அதுதாங்க இதன் மூலமா நம்ம சந்திக்கிறது. ஆனால் அந்த மக்கள் வந்து உயிருக்காகவே கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க உயிரையே அந்த அளவுக்கு. ஆனால் ஹமாஸ் மக்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட ஒரு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த பகுதியை வந்து நீ ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சண்டை போட்டிருக்கான். ஆனால் ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயக நாடு இந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலஸ்தீன மக்களுக்கும் சரி காசா மக்களுக்கும் சரி வந்து பார்த்திங்கன்னா 15 நாடுகள் இருக்குன்னு வைங்களேன். அந்த 15 நாடுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாவே அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு நாடு மற்றும் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு சொல்லிட்டாங்க. மீதி 13 நாடும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹோட் போட்டாங்க. மீதி 2 நாடு ஏன் ஹோட் போடல அப்படின்னா இஸ்ரேலும் அதுக்கப்புறம் அமெரிக்கா தான். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியுரிமையும் சரி ஒரு ஸ்டேட்டாகவும் சரி அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ எப்படி மாமியார் மருமகள் சண்டை வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மருமகளை பார்த்தாலே பிடிக்காது, மருமகளுக்கு மாமியாரை பார்த்தாலே பிடிக்காது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அந்த பலஸ்தீன மக்களையும் காசா மக்களையும் பார்த்தாலே பிடிக்காம இருக்கு. இது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக ஈரான் வந்து அடுத்து போருக்கு ரெடியாக தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கினா ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி கண்டிப்பாக உதவுவாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதன் மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.